சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. இந்த பதிவில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் பண ரீதியாக தான் வருது. அப்போது ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் பணத்தை தான் மையப்படுத்தி பார்க்கணும், பொருளாதாரம். அப்போது எல்லா பாவகங்களை விட லக்ன பாவகங்கள் முக்கியமாக இருந்தாலும் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். சார், தொழில் பண்ணுறது வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத காட்டிலும் பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்கும், யதார்த்தமான ஒரு லக்கியில் அவங்களுக்கு வரக்கூடிய பணபலம் இருக்கும், திடீர்னு பினாமி யோகம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு வகையாக அந்த பணங்கள் வர வழிகள் இருந்தாலும் கூட 2ஆம் இடம் தான் பணத்தை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் தான் அந்த லாபத்தை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடியது. அப்போ ராஜயோகத்தை தரக்கூடிய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பிய தனத்திலாவன் தனியராய் எவர்கேள் பொன்னோன். செப்பிய தனத்திலாவன்னா தனம்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அல்லது ஆட்சி பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு தனபாக்கியம் கண்டிப்பாக உண்டு, அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பொருளிலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபெற வழிகும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானி. அதாவது பணம் இல்லைன்னா இன்னைக்கு பணத்துக்கு சமம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பணம் தான் இந்த உலகத்தில். ஏன் இந்த பொருளாதாரத்தை மையமாக வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னா, பணத்தால் 100% காரியத்தை சாதிக்க முடியாது, 98% சாதிக்க முடியும். அன்பு, உண்மையான நேசம், பற்று, பக்தி இதெல்லாம் பணத்தால் வராது. ஆனாலும் இன்னைக்கு எங்கே தொட்டாலும் எதில் தொட்டாலும் ஒரு சின்ன கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரனா கூட பொருளாதாரத்தினுடைய அந்த அமைப்பு இல்லைன்னா நாம் போக முடியாது. ஆகவே 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் எவர் ஒருவருக்கு ஆட்சி பலத்தோடோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து கேந்திரங்களில் அல்லது திரிகோணங்களில் அமர்ந்திருக்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய பொருளாதார நிலையை அந்த ஜாதகர் அடைவார். அதில் மாற்றமே இல்லை. அதிலும் கூடுமான மட்டும் லக்னாதிபதி, ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி. இப்போ ஒரு ஆன்டிசம் கொண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஸோ அதையும் நம்ம கூடுதலாக இந்த லக்னாதிபதியை சேர்த்து கொள்வது அவசியம். இருந்தாலும் செப்பிய தனத்திலாவன் தனியராய் எவர்கேள் பொன்னோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பிய ரவிபூமன் காரியும் அரவ நோக்க எப்பவும் குறைவில்லாத இமைகிரி போல வாழ்வான். இமைகிரி அப்படின்னாக்கா இமயமலை மாதிரி பொருளாதாரத்தில் வசதி பெற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப கம்பல்சரி முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்தை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்த உடனே 2ஆம் அதிபதி ஆட்சியாக அதே இடத்துல இருக்கா, அவன் நிச்சயமாக ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிடுவான். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கா, உறுதியாக அவன் சக்ஸஸ் பண்ணுறான். 2ஆம் அதிபதியோட லக்னாதிபதி இருக்கா, 11ஆம் அதிபதியோட லக்னாதிபதி இருக்கா, அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆகவே ஒரு ராஜ யோகத்தை அருளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2-11ஆம் இடத்தை மையமாக வச்சு தான் இயங்கும். ஒரு சில பேருக்கு பாருங்க, 5ஆம் அதிபதி நல்ல வலுத்து இருக்கும், நல்ல பலத்தோடு இருக்கும், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வத்தை சொல்லக்கூடியது, பாக்கியங்கள், பதவிகளை சொல்லக்கூடியது எல்லாமே 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு பூர்வீகம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் இவர் சுயமாக ஏதாவது பண்ணுறாருன்னு பார்த்தா சில பேருக்கு லக்னாதிபதி வலு இல்லாதவங்களுக்கு இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு பொருளாதாரம், பேக்ரவுண்டு, எல்லா வசதிகளும் இருக்கும். அது 5ஆம் இடத்தை மையப்படுத்தி வர்றது. நான் சொல்லக்கூடியது 2க்கும் 11ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய ராஜயோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாதகத்தில் பலவிதமான ராஜயோகங்கள் இருக்குது. நீசபங்க ராஜயோகம் இருக்குது, தர்மகர்மாதிபதி ராஜயோகம் இருக்குது, சிவராஜயோகம் இருக்குது, சந்திர மங்கள யோகம் இருக்குது, சந்திர அதியோகம் இருக்குது, சகல விதமான யோகங்கள் இருக்குது. ஆனால் தனயோகம் என்று சொல்லக்கூடிய, அதுவும் மகா தனபாக்கியத்தை சொல்லக்கூடியது 9, 2, 11 இந்த காம்பினேஷன் வரணும். ஆனால் நான் சொல்லக்கூடியது ஒரு ராஜயோகம். ஒரு சரியான பருவத்தில் சரியான விஷயங்கள் கிடைக்கும், ஒரு எஜுகேஷன் கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்கணும், ஒரு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், திருமணம் ஆக வேண்டிய நேரத்தில் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பாக லக்னாதிபதி 2-11 கூடையவன் வலுத்திருந்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலைன்னு ஒரு பாடல் உண்டு. இதெல்லாம் பாடல்களை மட்டுமே வச்சு மையப்படுத்தி நான் சொல்லவில்லை. லக்னாதிபதி கேந்திர பலமோ அல்லது திரிகோண பலமோ ஆட்சி உச்ச பலங்களோ அடைந்திருந்தால் அந்தந்த டைமுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். சரி, இந்த ராஜயோகம் இருக்குது சார்,
இது எப்போ செயல்படும்? 2 கூடையனோடு சம்பந்தப்பட்ட திசைகளிலோ 11 கூடையவன் சம்பந்தப்பட்ட திசைகளிலோ அல்லது லக்னாதிபதி திசையிலோ நிச்சயமா அந்த பருவத்தில் அவங்களால என்ன அந்தந்த வயதுக்கேற்ப கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தி இதற்கு தகுந்தாற்போல் அந்த பலன்கள் கண்டிப்பா சித்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தொடர்ந்து பல்வேறு தகவல்களை நம்ம இந்த சேனலில் பார்க்க போறோம். தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்கள். இத்தனை நாட்களாக ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நமது குழுவில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த சேனலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோள் வாழ்க, அருமகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.